இந்த எலியா பரலோகத்திற்கு போனார். அதான் ரொம்ப முக்கியம். ஸோ அவர் நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச்சுக்கு அடையாளமா இருக்கிறார். அதனால அவர் பரலோகத்துக்கு போனார்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. காரணம் நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச்சு தான் முதல்ல என்ன செய்ய போகுது? பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க போகுது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட காணப்படுவோம். எங்கே காணப்படுவோம்? வெளிப்படுத்தல் 7:9 சொன்னது, சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும். ஸோ நம்ம தான் ஃபர்ஸ்ட் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கிற சர்ச்சாக இருக்கிறது. நம்மனா நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச். ஸோ நம்ம தான் அதில் பிரவேசிக்கிறவங்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எலியா எப்படி இதற்குள் பிரவேசித்தார்? எலியாவை குறித்து யாக்கோபின் புஸ்தகம் சொல்லுகிறது, 5ஆம் அதிகாரம், யாக்கோபு 5:17-18 குறித்து வாசிங்கள் பார்ப்போம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலியா அசாதாரணமான மனுஷன் கிடையாது. இந்த பைபிள்ல உள்ள இந்த ஹீரோஸை எல்லாம் நீங்க சூப்பர் ஹீரோஸா பாக்குறீங்க.